சில வாக்குறுதிகள் நிறைவேறாது, ஆனால் அந்த நினைவுகள் நம் வாழ்க்கை முழுக்க கூடவே இருக்கும். மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டு இருந்தான். ஒரு பேருந்து நிலையத்தில் அருண் தனியாக நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு படபடப்பும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. அவன் அடிக்கடி கைபேசியை பார்த்து கொண்டு இருந்தான். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் அவன் காத்திருந்த அந்த ஒரு முகம் மட்டும் இன்னும் வரவில்லை. அந்த இடம் அவனுக்கு சாதாரணமான இடம் இல்லை. 10 வருடங்களுக்கு முன்பு அவனுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரே நாள். அது இங்கேதான் நடந்தது. அவன் பெயர் அருண். ஒரு சாதாரண இளைஞன், ஆனால் பெரிய கனவுகளோடு வாழ்ந்தவன். மீனா அவன் சின்ன வயசு தோழி. அவர்களுடைய நட்பு மெதுவாக காதலாக மாறியது. ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் நாம் நினைப்பது போல இருப்பதில்லை. ஒரு நாள் அருணுக்கு நகரத்தில் இருந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கிடைத்தது. அது அவனுடைய கனவுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அவர்களுடைய காதலுக்கும் ஒரு சோதனையாக இருந்தது. அந்த நாள் அவர்கள் இருவரும் இந்த பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். பிரிவின் வலி அவர்களின் கண்களில் தெரிந்தது. அந்த நேரத்தில்தான் ஒரு வாக்குறுதி பிறந்தது. 10 வருடங்களுக்கு பிறகு இதே இடத்தில் சந்திப்போம் என்று இருவரும் கூறினார்கள். அது ஒரு சாதாரண வார்த்தையாக இல்லை, அவர்களின் காதலின் அடையாளமாக இருந்தது. 10 வருடங்கள் ஒரே கணத்தில் போய்விட்டது. இன்றுதான் அந்த நாள். அதனால்தான் அருண் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்திருந்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி, அவள் வருவாளா, அவள் இன்னும் என்னை நினைச்சிருப்பாளா என்று அவன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. நேரம் நகர்ந்து கொண்டே போயிருந்தது. ஆனால் அவள் இன்னும் வரவில்லை. அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்து ஒரு பெண் நடந்து வந்தாள். அவளை பார்த்தவுடன் அருணின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவள் அருகில் வந்ததும் அவனுடைய நம்பிக்கை உடைந்தது. அவள் மீனா இல்லை, நான் மீனாவின் தங்கை. அந்த வார்த்தை அருணின் மனதை உடைத்தது. அவன் பயத்துடன் கேட்டான், எங்கே மீனா? ஒரு கார் விபத்தில் கடுமையாக காயமடைந்து பல நாள் மருத்துவமனையில் போராடினாள். ஆனால் அவளை காப்பாற்ற முடியவில்லை என்று அவள் தங்கை கூறினாள். கடைசி வரை உன்னோட பெயர்தான் சொல்லி கொண்டு இருந்தாள். அருண் எல்லாத்தையும் புரிந்து கொண்டான். அவள் ஒரு கடிதத்தை அவன் கையில் கொடுத்தாள். அது மீனாவின் கடைசி நினைவு. அருண், நான் உன்னை மறக்கல, நீயும் என்னை மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நம்ம வாக்குறுதி எனக்கு முக்கியம், ஆனால் அதை என்னால் நிறைவேற்ற முடியலை. நீ நல்லா வாழணும், நீ சிரிச்சா அதுவே எனக்கு சந்தோஷம் என்று மீனா அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாள். அருண் வானத்தை பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர், ஆனால் முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்தது. நான் சிரிப்பேன் உனக்காக மீனா என்று மனதுக்குள் சொல்லி கொண்டான். சில வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போகலாம், ஆனால் அந்த நினைவுகள் எப்பொழுதும் நம்மோடு தான் வாழும்.